அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆட்டோ பஜார். நான் உங்கள் ஏஆர்பி சிவம். இந்த ஆட்டோ பஜார் மொபைல் ஆப்ன்றது மொபைல் ஆப் மட்டும் இல்லை, இதுக்கு நான் வெப்சைட்டும் நமக்கு இருக்குது. நான் டீட்டெயிலாக போக போக ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். இப்போ இந்த ஆட்டோ பஜார் வந்து ஒரு கடைசி ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி, இது ஒரேடியாக இந்த மாதிரி வரல. இந்த டிசைன் ஃபுல்லாகவே கடைசி ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படும், இந்த சேவைகள்லாம் ஆட்டோ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த விஷயம்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேவையாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும், முக்கியமான சேவை ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிராண்ட்ஸ், ஆட்டோவோட பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. இப்போ பஜாஜை கிளிக் பண்ணிங்கன்னா பஜாஜ் ரிலேட்டட் இருக்கிற யூஸ்ட் ஆட்டோ, நியூ ஆட்டோ இது எல்லாமே வரும். பியாஜோவும் அதே மாதிரி தான், டிவிஎஸும் அதே மாதிரி தான், அத்துலும் அதே மாதிரி தான், மகேந்திரா இருக்குது. இடையில வந்து ஒரு ஆட்டோ சிம்பிள் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அது ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஆட்டோவுக்காக பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் ஆட்டோவுக்கு செப்பரேட் செக்ஷன் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காது. ஆல் பிராண்ட்ஸ் எல்லாமே வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிராண்ட்ஸில் வந்து ஒரு சாம்பிள் காமிச்சிடுறேன். நான் பஜாஜ் கிளிக் பண்ணியிருக்கேன். பஜாஜ்ன்ற நேமில் வந்து நான் இது உள்ளார பார்த்தீங்கன்னா லோட் ஆகிருக்கிற எல்லா ஆட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். இது பார்த்தீங்கன்னா நியூ ஆட்டோஸ் வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணது. இது ஃபோட்டோலாம் கொஞ்சம் லோடாக டைம் எடுத்துக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிட்டி தான். இப்போ நீங்கள் இமேஜஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். இமேஜ் வந்து நம்ம எந்த குவாலிட்டியில், ஹை குவாலிட்டியில் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால இமேஜ் லோடு எடுத்துக்க டைம் ஆகும். சரிங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ஷோ பண்ணுறேன். இந்த இமேஜ் வந்து எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ ரொம்ப கிளியராக தெரியுது பாருங்கள். இது இமேஜ் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால தான் உங்களுக்கு லோட் பண்ண டைம் எடுத்துக்குது. பட் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நான் வந்து லோ குவாலிட்டி போட்டேன்னா எனக்கு இம்மிடியேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லோட் ஆகிடும். பட் அந்த இமேஜ் குவாலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு ஆட்டோவை வந்து நேரில் வந்து பார்த்து வாங்குறத விட நீங்கள் ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஓகே நம்ம இந்த ஆட்டோ போய் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து அந்த இமேஜஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தால் தான் உங்களால் ஆட்டோவை ரொம்ப கிளியராக பார்த்துக்க முடியும். நீங்கள் ஜூம் பண்ணியே பார்க்கலாம். எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இது சம்டைம் வந்து லோட் பண்ண டைம் எடுத்துக்கும். பட் அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பேக் வந்துட்டோம்னா ரிவர்ஸில் வெளியில் வந்துருச்சு. இதில் பிராண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்ல, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஆட்டோ மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். எல்பிஜி ஆட்டோ மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இயர், உங்களுக்கு எந்த மாடல் வண்டி வேணுமோ அந்த மாடல் வந்து நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அந்த மாடல் இருந்துச்சுன்னா ஷோ பண்ணும், இல்லைன்னா நாட் அவைலபிள்னு வரும். நீங்கள் நெக்ஸ்ட் மாடல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற வண்டி, 50,000லேருந்து 1 லட்சத்துக்குள்ளே இருக்கிற வண்டி, 1.5 லட்சத்துக்குள்ளே இருக்கிற வண்டி, 2 லட்சத்துக்குள்ளே இருக்கிற வண்டி, இந்த மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காம்பேக்ட் மேக்ஸிமா, ஏன் இந்த ஆட்டோவை மட்டும் தனியாக ஒரு கேட்டகரி ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னா, இதுதான் வந்து அதிகமாக ரீசேல் ஆகிற வண்டியில் வந்து காம்பேக்ட் மேக்ஸிமா தான் லிஸ்ட்டில் டாப் 2ல் இருக்குது. சப்போஸ் பியாஜோ ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னாலும் ஃபியூச்சரில் நம்ம ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் கார்கோன்றது ஃபில்டர் ஆப்ஷன் செப்பரேட்டாக ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, ப்ரைவேட் ஆட்டோ மோஸ்ட்லி ப்ரைவேட் ஆட்டோ வராது. அந்த மோஸ்ட்லி ப்ரைவேட் ஆட்டோ யாராவது ஒருத்தவங்க ப்ரைவேட் ஆட்டோ என்னோட ஆட்டோ சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா யூஸ்ட் ஆட்டோ கூட போட்டோம் அப்படின்னா மிக்ஸ்அப் ஆகிடும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ ப்ரைவேட் கார்கோவில் நம்ம டைரெக்டாக கொடுக்கும்போது, இப்போ எனக்கு கார்கோ ஆட்டோ இந்த லிஸ்ட்டில் இருக்குது, எனக்கு கார்கோ வருது, ப்ரைவேட் கொடுத்தோன்னா ப்ரைவேட் மட்டும் செப்பரேட்டாக அதில் வரும். ஸோ அப்போ லோட் ஆட்டோ, 3 வீலர் லோட் ஆட்டோவுக்கும் ப்ரைவேட் ஆட்டோவுக்கும் தனி ஒரு செக்ஷனே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் ஆட்டோ, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். யூஸ்ட் ஆட்டோ வந்து நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்த்து வாங்கலாம்னு சொல்லிட்டு, மேலே மாடல் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிராண்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னு இருக்குது.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னு இருக்குது, என்ன ஃபியூல் டைப், சிஎன்ஜியா எல்பிஜியா, இந்த மாதிரி என்ன கேஸ் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து இயர் 2022, 23, 24 இந்த மாதிரி இயர் இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இமேஜஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ப்ரைஸ் வச்சும் போகலாம், எல்பிஜி சிஎன்ஜி வண்டியான்னு பார்க்கலாம், மாடல் வச்சும் போகலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் டைரெக்டாக என்கொயரி நம்ம கொடுத்தீங்கன்னா என்கொயரி எங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த ஆட்டோவோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, யாராவது வந்து வெஹிக்கிளுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்களா, டைரெக்டாக வந்தால் பார்க்க முடியுமா, எங்கே வந்து பார்க்கணும், வேறு ஏதாவது பேப்பர் டீட்டெயில் கேட்குற மாதிரி இருந்தாலும் அந்த ஆட்டோ பற்றி நீங்கள் எந்த டீட்டெயில் கேட்டாலுமே எங்ககிட்ட கிடைக்கும். இல்லை நீங்கள் டைரெக்டாக என்கொயரி பண்ணலை, நான் டைரெக்டாக செல்லருக்கே கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கால் செல்லர் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக கால் ரீடைரக்ட் ஆகும். இந்த ஆட்டோ வந்து நாங்களே போஸ்ட் பண்ணதுனால இந்த கால் எங்களுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இப்போ ஒரு வண்டி 2 வண்டி வச்சுருக்கிற செல்லர்லாம் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட ஒரு வெஹிக்கிள் சேல் பண்ண வேண்டிய வெஹிக்கிள் இருக்குன்னா நீங்களே போஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கால் வரும்போது டைரெக்டாக உங்களுக்கே கால் வரும். யார் கால் பண்ணாலுமே கால் உங்களுக்கு வரும். இப்போ 30 வண்டி 40 வண்டி வச்சுருக்க ஒரு டீலர்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ சேல் பண்ணுற டீலர் 30-40 வண்டி வச்சுருக்காரு. எல்லா காலுமே அவரால் அட்டன் பண்ணி பேச முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. நம்ம இதுக்குன்னு செப்பரேட்டாக டெலிகாலர் வச்சுருக்கோம். அந்த கால் அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். அவங்க டைரெக்டாகவே கால் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வண்டி பற்றி டீட்டெயில் கேட்குறீங்களோ சிஸ்டத்தில் அப்படியே செக் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தனிப்பட்ட செல்லர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்டோ டீலர்லாம் கிடையாது, உங்களோட வண்டி நீங்கள் சேல் பண்ணால் டைரெக்டாக கால் உங்களுக்கு வர மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணும் போதே உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வண்டியோட ஃபோட்டோலாம் பர்ஃபெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கால் பண்ணாலிங் ஆப்ஷன் வந்துச்சுல்ல, அந்த காலிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டைரெக்டாக உங்களுக்கே கால் பண்ணிவிடுவாங்க. யார் வண்டியை வாங்க போகிறாங்களோ, வண்டி யார் என்கொயரி பண்ண போகிறாங்களோ அவங்க உங்களுக்கு நேராகவே கால் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து நியூ ஆட்டோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நியூ ஆட்டோவுக்கும் இதே மாதிரி விஷயந்தான். ஸோ ஆட்டோவோட ஃபோட்டோஸ் இருக்கும், ஆட்டோவோட சின்ன ஓவர் வியூ டீட்டெயில் இருக்கும், கரண்ட் ஆன் ரோடு ப்ரைஸ் என்னென்னு இருக்கும். என்கொயரி பண்ணியும் நம்ம எங்கள் டீம் கால் பண்ணோம், இல்லைனா கால் செல்லர் கொடுத்து டைரெக்டாகவும் நீங்கள் கால் பண்ணலாம். இதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம், ஓகேங்களா. இது வந்து ஆட்டோ பஸார்ன்றது ஆட்டோ சேல் பண்ணக்கூடிய ஆப் அப்படி மட்டும் நினச்சிட்டு இருக்கோம்ல. இதை அதை தாண்டி நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம்.